கூட்டம் கூட்டமாக இந்த பூச்சியெல்லாம் போகுது. இது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்னவா தோணுது? எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே எறும்பு தான். இந்த எறும்பு எங்கேருந்து தான் வருதுன்னு பார்ப்போமே. இந்த செடிக்குள்ளே மறைஞ்சிருக்கிற ஒரு சின்ன, இந்த புதரில் ஒரு சின்ன குழி இருக்குது, ஒரு பிட்டு. அதுக்குள்ளேருந்து தான் இது வெளியே வர ஆரம்பிக்குது. அதை தான் பார்ப்போம். ஆனால் எங்கே தான் போகுதுன்றதை நம்மளால் கெஸ் பண்ணி பார்க்க முடியலை. அவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த மாதிரி எறும்புகளெல்லாம் நம்ம நார்மலாகவே மிதிச்சுட்டு போயிடுறோம். இல்லை டூ வீலர்லேயோ கார்லேயோ நடந்து போகும்போது அதில் மிதிச்சிட்டோம்னா எல்லாம் இறந்து போயிடும். எல்லாம் இறக்காது, நம்ம மிதிப்படுற ஏரியாவில் எவ்வளோ இருக்கோ அது இறந்துடும். ஆனால் இதையெல்லாம் நம்ம மைனூட்டாக பார்க்கும்போது இதிலிருந்து ரொம்ப விஷயங்கள் நமக்கு புரிய வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு சுறுசுறுப்பு தன்மை, வேகம், விவேகம், ஒரு நல்ல ஒற்றுமை, நல்ல ஒழுக்கம், நல்ல ஒரு கோஆர்டினேஷன், அவங்களுடைய முடிவில் எவ்வளவு ஃபைமாக இருக்காங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்தது. இது புது விஷயம் இல்லை. ஆனால் மைனூட்டாக பார்த்தா இதிலிருந்து மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல உண்டு.